வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கெமிஸ்ட்ரியில ஒரு காம்பவுண்டுக்கு எப்படி பேர் வைக்கிறதுன்னு தெரியுமா? அதை பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஒன் பை ஒன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம சொல்ல போறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில காம்பவுண்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை நம்ம IUPAC nomenclature அப்படின்னு சொல்றோம். அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இதுதான் அந்த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம ஒரு காம்பவுண்டுக்கு எப்படி பேர் வைக்கிறோம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கணும். அதாவது மெயின் பேரண்ட் அதோட செயின் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன் இதெல்லாம் கொடுத்து பேரண்ட் செயின் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இப்ப இதுதான் லாங்கஸ்ட் செயின், மெயின் பேரண்ட் செயின் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப்லாம் எதுனா ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோன் இதுக்கான ஃபார்முலா கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது செகண்ட் ஸ்டெப். ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைடு செயின் சப்ஸ்டிட்யூவன்ஸ் இது எங்க இருக்குன்னு பார்க்கணும். சோ இப்போ இதுதான் 3வது செயின். சோ இப்போ இந்த 3 விஷயத்திலையும் வச்சுதான் நம்ம ஒரு இன்டர்நேஷனலா ஒரு கெமிஸ்ட்ரிக்குல ஒரு காம்பவுண்டுக்கு பேர் வைக்கிறோம். அதான் IUPAC அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்ம இந்த தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியா வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதோட மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. நம்ம பாத்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் கனெக்ட் பண்றோம். அதை பத்தி டவுட்டா புரிய இருந்தா இந்த நம்பர்ல எங்களை அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.